யாராவது நம்மை ரொம்ப மோசமான வார்த்தைகளில் திட்டினா, நீங்க அமைதியா பொறுத்துக்கிறீங்களா? அப்படின்னா, நீங்க சாதாரண மனிதர் இல்லை. ஒரு உயர்ந்த மனிதர். இன்று நாம் பார்க்கும் குறள் 159. துறந்தாரின் தூய்மை யுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, ஒருவன் குடும்ப வாழ்க்கையிலிருந்தாலும் பிறர் சொல்லும் கொடிய சொற்களை கோபமின்றி பொறுத்துக் கொண்டால் அவன் உண்மையான துறவியை விட மேலும் தூயவன் ஆகிறான். வெளியில் காடு, மலை சென்று துறவியாக இருப்பது மட்டும் தூய்மை அல்ல. மனதிற்குள் பொறுமையை வளர்த்துக் கொள்வதே உண்மையான துறவுத்தன்மை. சாலமன் பாப்பையா உரை: நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்துக் கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியைப் போலத் தூயரே. சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, பிறர் நம்மை திட்டும்போது நாம் பதிலுக்கு திட்டவில்லை என்றால் அது பலவீனம் அல்ல, அது மிகப் பெரிய ஆற்றல். வார்த்தைகளால் காயப்படுத்துவோருக்கு மௌனத்தாலும் பொறுமையாலும் பதிலளிப்பவர் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்தவர். உங்களை யாராவது கடுமையாக பேசினால் நீங்கள் பொறுப்பீர்களா? அல்லது பதிலடி கொடுப்பீர்களா? கமெண்ட்ஸ்ல உங்க எண்ணத்தை சொல்லுங்க. இந்த குறள் உங்களுக்கு மனச தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல வாழ்க்கையை மாற்றும் திருக்குறள் விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பொறுமைதான் உண்மையான சக்தி, அமைதிதான் உண்மையான வெற்றி.